இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்ப்போம். எபேசியர் 3 அதிகாரம் 9 முதல் 11 வரை. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்ன பார்க்க போகிறோன்னா 10வது வசனம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும். இப்போ நம்ம இதில் ஒரு 2 கம்பேரிட்டிவ் ஸ்டடி பார்க்க போகிறோம். 2 வசனத்தை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இது எபேசியர் 3 அதிகாரம் 10வது வசனம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. இதே எபேசியர் 6 அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இதில் சொல்கிற கைண்ட் ஆஃப் கேட்டகிரியில் வரல இருந்த எபேசியர் 3:10 வர துரைத்தனங்கள், அதாவது எபேசியர் 3:10 சொல்கிற துரைத்தனங்கள் உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்கள் அதிகாரங்கள். இது காடுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிற துரைத்தனங்கள் இல்லை. இந்த எபேசியர் 6:12 சொல்கிற மாதிரி சில குட்னஸில், அதாவது ஒரு வசனம் சொன்னோன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு உவமையை சொன்னால் உங்களுக்கு புரிய வரும். ஒரு திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் ஒரு குத்தகைக்காரர்கிட்ட அந்த குத்தகை வசமாக விட்டு போகிறாரு. அந்த தோட்டத்தை ரொம்ப வெளியூர் போகிறாரு, பிரயாணப்பட்டு ரொம்ப காலம் கழித்து தன்னுடைய பங்கு வாங்கி வரும்படி தம்முடைய வேலைக்காரர்கள் அனுப்புகிறாரு. அப்புறம் குமாரன் அனுப்புகிறார். வேலைக்காரர்களை சிலரை அடிக்கிறாங்க, சிலரை காயப்படுத்துகிறாங்க, சிலரை கொல்றாங்க. அப்புறம் தன்னுடைய ஒரே குமாரன் அனுப்புகிறாரு. அவரை இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்றால் நமக்கு சுதந்திரம் நம்ம கைவசமாகணும், அவனை கொன்னுடுறாங்க. இதுதான் நடக்கிறது. இப்போ உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்கள், அதாவது இந்த எபேசியர் 3:10 வாசிக்கிறது என்னென்னா, இது நியாயமாக குத்தகைக்கு விட்டுக்கிறாரு. அதாவது ஆதாம் கிட்டேருந்து பறிக்கப்பட்டதில்லை, இது நியாயமாக குத்தகைக்கு விட்டு லைசன்ஸ்டு, அதாவது அத்தாரிட்டியை அவரே ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கார். இதெல்லாம் நீங்கள் செய்யணும். அதாவது சில ஏஞ்சல்ஸோடைய ஒர்க்கு, சில ஏஞ்சல்ஸு, சில சக்திகளுடைய வேலை, சில பர்சனாலிட்டியோடைய வேலை பார்த்தீங்கன்னா அவருக்கு அத்தாரிட்டி பவர்லாம் கொடுத்துருக்காரு பூமியில். சில மனுஷருக்கும் கொடுத்துருக்காரு இந்த காலத்தில், இந்த கடைசி நாட்களில். அதுபோல் அவங்களுக்கெல்லாம் அத்தாரிட்டி அண்ட் பவரை கொடுத்துட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க இந்த கர்த்தரிடத்துலேருந்து வாங்கின அத்தாரிட்டியை வச்சுன்னு ஓன் அத்தாரிட்டி மாதிரி இவங்க செயல்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் இங்கே உன்னதங்களில் துரைத்தனங்கள்னு சொன்னவர் 6:12 வானமண்டலங்களுடைய பொல்லாத ஆவிகள் இந்த மாதிரியெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் வருது. அதாவது சபை எதுக்காக இருக்குதுன்னா ஷோகேஸ்க்காக இருக்குது. ஆமாம், எதுக்காகன்னா ஷோகேஸ் தான் இருக்குது. எல்லோரும் வர்றாங்க போகிறாங்க, எல்லோரும் பார்த்துனே இருக்கிறாங்க. அதுக்காக மட்டும் இல்லை, அந்த ஷோகேஸ்க்காக வரவங்கள போகிறவங்கள பார்க்கறதுக்கான ஷோகேஸ் இல்லை. தேவனுடைய வல்லமையை காண்பிக்கிற, தேவனுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற ஆதி காலம் முதல் அனாதி காலம் முதல் இருக்கிற, அதாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உன்னதங்களில் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் தெரிய வரும் பொருட்டாக. இது இங்கிலீஷில் சொல்லணும்னா நான் சிம்பிளாக ஒரு லெட்டரில் எழுதி வச்சுக்கிறேன். டு டிஸ்பிளேஸ் விஸ்டம் டு ஈவில் பவர் த்ரூ சர்ச். டு டிஸ்பிளேஸ் விஸ்டம் அண்ட் பவர் டு ஈவில் பவர் த்ரூ சர்ச். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது டு டிஸ்பிளேஸ் விஸ்டம் அண்ட் பவர்
டு ஈவில் பவர் த்ரூ சர்ச்சு. சபையின் மூலமாக தெரிய வரும் பொருட்டாக இருக்குது. இதில் சபைன்ன உடனே நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் வந்து இந்த சபை பிரிவு, சபை பாகுபாடு, இந்த 1008 டினாமினேஷனுக்குள்ளே போயிடாதீங்க. நான் சபைன்னு சொல்கிறது தேவனுடைய ஆலயம். நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம் சொல்லியிருக்காங்க. உங்கள் சரீரமான சபையில் தேவன் வெளிப்படும் பொருட்டாக தான் இது எழுதப்பட்டிருக்கு. அதாவது இது இந்த வசனம் சொல்கிறது என்னன்னா, இது எந்த சபையை குறித்துன்னா, சபையின் மூலமாக இப்போது தெரிய வரும் பொருட்டாகன்னும் போது, அதாவது முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாக இருக்கும் சொன்னார் பாருங்க. நீங்களே அந்த ஆலயம், அதாவது நீங்கள் தான் ஆலயம், உங்களுக்குள்ளே தான் கர்த்தர் வாசமாக இருக்கிறாரு. உங்கள் மூலமாக கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் பொருட்டு தான் இந்த வேத வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. அது இல்லாமல் எல்லோரும் நினச்சின்னு இருக்காங்க, சபையாக கூடி வந்தால் தான் வல்லமை இருக்குது, சபையில் தான் அனாயிண்டிங், கார்பரேட்டர் அனாயிண்டிங் இருக்குது. கார்பரேட் அனாயிண்டிங்னு உடனே பணம் சம்பாதிக்கிற அனாயிண்டிங்னு சில பேர் நினச்சி போயிடுறாங்க. கார்பரேட் அனாயிண்டிங்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் சேரும்போது அங்கே ஒரு மிராக்கள் நடக்கும், ஒரு ஐக்கியம், மன ஐக்கியம். ஒரு மனம் வரும்போது ஒரு அபிஷேகம் இருங்க, ஒரு மனம் வரும்போது அபிஷேகம் இருங்க. அதை கார்பரேட் அனாயிண்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது பெரும்பாலும் அது இப்போ இருக்கிற சபைகளில் நடக்க போகிறதில்ல, வருகைக்கு ஆயத்தமாகிற சபைகளில் தான் நடக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற சபைகளில் அது ஒரு மனமே கிடையாது. ஒரு மனமே கிடையாது, மனசு இல்லாத மாதிரி தான் நடந்துக்கிறாங்க இப்போ இருக்கிற சபையில். மனசு இருக்கா, ஒரு மனசு இருக்கான்னு கேட்குற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம பார்த்த வசனம் என்னென்னா, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது. இதில் ஞானம்னு வருது, இருந்தாலும் ஞானத்தில் அவருடைய எல்லாமே அடக்கம். அவருடைய வல்லமை, அவருடைய சர்வ வல்லமை அந்த ஞானத்தில் அடக்கும். அது சபையின் மூலமாக இப்போ தெரிய வரும் பொருட்டாக. அதாவது கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிற காலத்துக்குள்ளே வந்துட்டோம். தன்னை வெளிப்படுத்த போகிற காலன்றது மட்டும் இல்லை, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும் தேவனை அறிகிற அறிவும் அடையத்தக்கதாக தான் அவர் இருக்கிறாரு. அவர் வார்த்தையை கொடுத்துருக்காரு. அதுபோல் இந்த காலகட்டத்தில் தனித்தனியாக இருக்கிற மனுஷர்கள் மூலமாக அந்த வல்லமை வெளிப்படும். அவர் கனப்படுத்தப்படுவார். வார்த்தையை கனப்படுத்துகிற மனுஷங்கள் மூலமாக அவர் கனப்படுத்தப்படுவார். யார் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, யார் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த கனப்படுத்தல் கிடைக்கும். அந்த மகிமையும் வல்லமையும் கிடைக்கும். வல்லமை தேவனுடையது, அதில் எந்தவித ஐயமும் சந்தேகமும் இல்லை. ஆனாலும் அந்த வல்லமையை மனுஷர்களுக்கு தேவன் கொடுக்கிறார். துதிக்கும் பொழுது கொடுக்கிறார், ஜெபிக்கும் பொழுது கொடுக்கிறார், வேத வசனம் வாசிக்கும் போது கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த கடைசி நாட்களில் போராட முடியாது வேண்டிக் கொள்ளுகிறேன். எனக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம்.